நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை பிறப்பித்தவுடன் எதிரிகளின் மீது முஸ்லிம்கள் பாய்ந்தனர், அணிகளை பிளந்தனர், தலைகளை கொய்தனர். அல்லாஹுவின் பாதையில் போர் புரிய வேண்டும் என்று தீராத தாகத்தில் இருந்த அவர்கள் எதிரிகளை நிலை தடுமாற செய்தனர். இதனால் எதிரிகளின் தாக்கும் வேகமும் குறைந்தது. அப்போ எதிரிகளிடத்தில் இருந்த அந்த வேகம் முஸ்லிம்களுடைய வேகத்துக்கு முன்னாடி ஈடு கொடுக்க முடியவில்லை. அவர்களுடைய வீரமும் சோர்வுற்றது. எதிரிகளால் முஸ்லிம்களின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. அது மட்டுமல்ல, அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவச ஆடை அணிந்து யாரும் நெருங்க முடியாத அளவுக்கு எதிரிகளை நெருங்கிச் சென்று அதி சீக்கிரத்தில் இந்த கூட்டம் சிதறடிக்கப்படும், மேலும் இவர்கள் புறங்காட்டி ஓடுவார்கள் என்று உறுதியுடன் மிக தெளிவாக சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீரத்தை பற்றி சொல்லும்போது, அல்லாஹுடைய தூதரை விட வீரமான ஒருவர் யாரும் இல்லை. இதா ஹமியல் வதீஸ், யுத்தம் சண்டை கத்திகள் ஒன்றோடு ஒன்று கலக்க ஆரம்பித்து விட்டால் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹுவை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளுக்கு மிக நெருக்கமாக எங்களில் யாரும் இருக்க முடியாது, நாங்கள் ரசூலுல்லாஹ்விற்கு பின்னால் வந்து விடுவோம் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த காட்சியை பார்த்த முஸ்லிம்களுக்கு உற்சாகமும் ஆவேசமும் பன்மடங்கு பெருகின. ஆகவே முஸ்லிம்கள் மிக துணிவுடன் சண்டையிட்டார்கள். வானவர்களும் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். புரியுதா? அடுத்து பாருங்க, பெரும் தோல்வி. எதிரிகளின் அணியில் சலசலப்பும் தோல்வியின் அடையாளங்களும் வெளிப்பட்டன. முஸ்லிம்களின் கடுமையான தாக்குதலுக்கு முன் இணை வைப்போரின் அணி சின்ன பின்னமாகியது, சிதறடிக்கப்பட்டது. போர் முடிவை நெருங்கியது. எதிரிகள் நாலா பக்கங்களிலும் விரைந்தோடி தப்பிக்க முயன்றனர். முஸ்லிம்கள் அவர்களை பின்தொடர்ந்து சென்று பணிந்தவரை, யார் ஆயுதத்தை போட்டுட்டு சரணடைந்தார்களோ அவர்களை கைது செய்து, பணியாதவரை, யார் திரும்ப ஆயுதத்தை தூக்கி சண்டை போட முயற்சி செய்தார்களோ பணியாதவர்களை வெட்டி வீழ்த்தினர்.